எனக்கு எனக்கு ஒரு 5 டேஸ் இடி கொடுத்தாரு. எங்களோட பிரின்சிபல் பிரதீப் பிலிப் வந்துட்டு ஒரு 5 டேஸ் இடி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் எனக்கு இடி பற்றி எந்த புரிதலும் இல்லை. அதனால் நானும் வந்துட்டு ரொம்ப சாதாரணமாக அந்த இடியை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டேன். ஸோ முதல்ல பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் அந்த இடியை செய்யும்போது ஆஸ் யூஷுவல் நான் என்னோட பழைய இதுலேயே சொல்லியிருக்கேன் நான் எப்படி இடி பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னேன். அப்போ இடி பண்ணும்போது ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இடினா என்னன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் பண்ணிவிட்டு அதை பற்றி நான் சொல்லி ரொம்ப ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துட்றேன். இடினா என்னென்னா எக்ஸ்ட்ரா ட்ரில்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பனிஷ்மெண்ட். போலீஸில் வந்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டீங்க, அதுக்காக உங்களுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் ஈடின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு நீங்கள் 303 ரைஃபிளோ இல்லை 410 மஸ்கட்ரி ரைஃபிளோ இப்படியே கையில் பிடிச்சிட்டு கையில் தூக்கிக்கிட்டு உங்கள் தலைக்கு மேலே அதை தூக்கிக்கிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும் சரியா? ஓடிட்டே இருக்கணும். அப்புறம் நீங்கள் மண்ணில் வந்துட்டு ஃப்ராக் மாதிரியே அந்த துப்பாக்கியை தூக்கி தலை மேலே பிடிச்சிட்டு ஹைப்படாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ராக் மாதிரியே ஜம்ப் பண்ணி போனோம். அதெல்லாம் ரொம்ப அதுவும் சரியாக அந்த மத்தியானம் 1 மணிக்கு அந்த வெயிலில் வந்துட்டு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் HDI எங்களுடைய ஹெட் ட்ரில் இன்ஸ்ட்ரக்டர் HDI ஜெகநாத் மிஸ்ரா என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த ஈடியை பார்த்து மற்றவங்க எல்லாருமே பயப்படணும். எப்படி வந்துட்டு ஒரு ஜெயிலில் ஒருத்தவன் அடித்தா சுற்றி இருக்க போலீஸ் கைதிங்க பயப்படுறாங்களோ, அதே மாதிரி இங்கே இருக்க ஒரு கேடட் அடித்தா எல்லாரும் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் ஏடிஐக்கு அனுப்பியிருந்தாங்க. பட் என்னன்னா, ஏடிஐ வரும்போது அவங்க கூட இன்னும் ஒரு கிரேட் 2 கான்ஸ்டபிளையும் போட்டு அனுப்பி வைப்பாங்க. ஏன்னா அவங்க எதுவும் எனக்கு லிபரேஷன் கொடுத்துடக்கூடாது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சுதந்திரமாக ஈடி பண்ணுற மாதிரி பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்லி கொடுக்கணுன்றது அவங்க போய் சொல்கிறதுக்காக அவரோட கான்ஸ்டபிள் ஒருத்தவரை கூடையே அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்போ கூடையே அனுப்பி வைக்கும்போது எங்களோட ஏடிஐயால் எதுவுமே பேச முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க அதில் லீனியண்ட்டாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் நிச்சயமாக இதில் இருக்க அத்தனை போலீஸ்காரங்களுக்கும் நமக்கு அந்த மாதிரி ஈடி கொடுக்குறோன்றது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அதில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்து அந்த அத்தனை பேர் 5 பேர் எனக்கு ஈடியை கொடுத்ததில் ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் வந்துட்டு எனக்கு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும்போது நைஸாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ரொம்ப படுத்துவேன். ஏன்னா எனக்கு வழி இல்லைம்மா, எனக்கு அது மாதிரி வழி இல்லை, ஏன்னா வேறு வழி இல்லை, அதனால தான் நாங்கள் பண்ணுறோம். என்ன நீ எதுவும் சபிச்சிடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார், நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள தேத்துற அளவுக்கு நான் வந்துட்டு அந்த ஈடி பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ட்ரில் பண்ணும்போது நான் வந்திருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா, நான் கண்டினியூஸாக 3 டேஸ் ஈடி பண்ணிட்டேன். ஈடி பண்ணும்போது இன்றைக்கி என்னோட ஒரு ஃப்ரெண்டை பற்றி நான் இங்கே சொல்லியே ஆகணும். அவங்க பேர் வந்துட்டு அவங்களோட கேடட் நம்பர் 139, அவங்க பேர் யமுனா தேவின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப நல்ல டைப்பாக அவங்க ஒரு கிராமத்துலேருந்து வந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஒரு சிட்டியோட கலப்படமோ பொல்யூஷனோ இல்லாமல் அந்தளவுக்கு ஒரு பியூர் ஹார்ட்டட் அந்த மாதிரி எனக்கு பக்கத்து காட்டு என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு குழந்தை இருந்தது அந்த நேரத்தில். ஸோ அந்த விஷயத்தில் நாங்கள் 2 பேருமே ரொம்ப குயிக்காக கனெக்ட் ஆகிட்டோம், ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுன்ற விதத்தில் ரொம்ப கனெக்ட் ஆகிட்டோம். எனக்கு ஈடிக்கு HDI ஜெகநாத் மிஸ்ரா ஈடி கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே ரொம்ப வருத்தப்பட்டது யமுனா தேவி தான். ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. என்கிட்ட சொன்னாங்க, பிள்ளை கவலைப்படாத பிள்ளை, எப்படியாவது கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு நீ வந்துடு, உனக்கு வேற ஈடி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்னை தேத்துனாங்க அந்த நேரத்தில். எனக்கு அது மாதிரி அந்த மத்தியானம் 1 மணிக்கு எனக்கு நான் ஃபஸ்ட் நாள் ஈடி போகும்போது ஃபஸ்ட் நாள் ஈடி கொடுத்தப்ப நான் போயிட்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டு ஒன்று இருக்கும், நம்மளுடைய PTC கீழே வந்தோன்னா பேஸ்கெட் பால் கிரவுண்டு இருக்கும். அந்த அசோக் பில்லர் கிட்ட இருக்க அந்த போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் பின்னாடி பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டு கிட்ட தான் நாங்கள் வந்துட்டு பரேடு எல்லாமே பண்ணுவோம். அந்த கிரவுண்டில் மேக்ஸிமம் அந்த இதில் தான் நாங்கள் வந்துட்டு ஈடி பண்ணும்போது கையை வந்துட்டு இப்படி வச்சு செய்வோம். அந்த சுடு தரையில் வந்துட்டு கையை இப்படி வச்சு பண்ணும்போது அதெல்லாம் நம்மளுக்கு கையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி செவந்து போயிடும் சரியா? அப்புறம் நம்ம மண்ணில் அந்த மாதிரி பண்ணுவோம். அப்படியே நம்ம அந்த
அந்த ஈடியில் வந்துட்டு நீங்கள் பண்ணும்போது அப்படி பயங்கர ஸ்வெட் ஆகிடுவீங்க. ரொம்ப மனசு பலவீனமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அழுதுருவாங்க, முடியாது, அவங்களால தாங்க முடியாது. நான் ஒருத்தர் ஈடியை பண்ணுறதை என்னோட பேட்ச்மெட்ஸ் அந்த 147 பேரும் மேலே இருந்து 3rd ஃப்ளோர்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க அத்தனை பேரும் மெஸ்ஸுக்கு போய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அந்த மெஸ் பிரேக்கில் தான், அந்த சாப்பாடு சாப்பிட்ற பிரேக்கில் தான் எங்களுக்கு ஈடி கொடுப்பாங்க, அந்த பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, ஈடிங்கிற பனிஷ்மெண்ட்டை கொடுப்பாங்க. ஸோ அப்போ எல்லாருமே பார்த்துட்டு வரும்போது நான் அந்த இடத்துல ஈடி பண்ணிட்டு ரவுண்ட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், எல்லாரும் கசன்னு கும்பலாக அந்த 147 பேரும் அந்த மாடியில் மேலே நின்றுட்டு என்னை பார்த்துட்டே இருக்காங்க. அத்தனை பேரும் என்னை பார்த்துட்டே இருக்காங்க. நான் என்னோட முடிஞ்சவுடனே என்னோட ஆர்மரி போயிட்டு என்னோட ரைஃபிள் அந்த 303 410 மஸ்கட்ரியோ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை, எதையோ ஒன்று கொண்டு போய் அங்கே வச்சுட்டு நான் திரும்ப வந்துட்டு மேலே மாடிக்கு வரேன். என்னால் நடக்கவே முடியல, என் காலெல்லாம் அப்படியே விட்டு போச்சு, என்னால் நடக்கவே முடியல. அந்த நேரத்தில் யமுனா தேவி நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃப்ரெண்டு, என்னோட பக்கத்து காட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, யாரோ எங்கள் கிட்ட இருந்த அந்த அத்தனை பேர்கிட்ட போயிட்டு யார்கிட்டயோ சாத்துக்குடி பழமோ எலுமிச்சம்பழம் அதெல்லாம் வாங்கி ஒரு பெரிய கிளாஸில் ஜூஸ் போட்டுக்கிட்டு சரியா அந்த படிக்கட்டில் கீழே வந்து நிற்கிறாங்க. எங்கள் கிரவுண்ட் ஃப்ளோரில், நாங்கள் 3வது மாடியில் இருக்கோம், ஆனால் அவங்க அவ்வளோ பெரிய ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நான் பார்க்கும்போது நான் அப்படியே அந்த துப்பாக்கியை கொடுத்துட்டு நொண்டி நடக்க முடியாமல் அப்படியே அந்த செவுத்தை பிடிச்சி வந்துட்டே இருக்கேன். நான் வந்த உடனே பார்க்குறேன், இவங்களை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஃபுல்லாக ஸ்வெட் ஆகிடுச்சு, வேர்வையில் அப்படியே என்னோட அந்த ப்ரௌன் கலர் ட்ரெஸ்ஸு அப்படியே வேர்வையில் அப்படியே கருப்பு கலர் ட்ரெஸ் மாதிரி ஆகிடுச்சு, மண்ணில் பிறண்டு எல்லாம் பண்ணி. நான் பார்க்குறேன் யமுனா என்னை பார்த்துட்டு தேம்பி அழுகுறாங்க. என்னால் அதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கவே முடியல. என்னடா யமுனாவும் நானும் நண்பர்கள், பக்கத்து காட்டு தான், ஆனால் நான் கஷ்டப்படுறதை பார்த்து ஒரு ஜீவன் இப்படி அழுவுதே அப்படின்னு நினச்சிட்டு என்னால் தாழவே முடியல. அப்படியே 2 கண்ணுலேருந்து அவங்களுக்கு அப்படியே கண்ணீர் வந்துகிட்டே இருக்குது. அந்த கீழ் படிக்கட்டில் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த ஜூஸை கொடுத்து நீ குடி, ஒன்றும் பிரச்சனை இல்லை குடி அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அந்த ஜூஸை குடிக்க சொல்கிறாங்க. சரி, நானும் வந்துட்டு எனக்கு தெரியும், ஏன்னா அவங்கக்கிட்ட அந்த சாத்துக்குடி பழம்லாம் இல்லவே இல்லை. அவங்க யாருக்கிட்டேயோ போயிட்டு அந்த பழத்தை என்ன சொல்கிறது, யார்கிட்டயோ கோதை ஈடி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி எனக்காக அதை போட்டுட்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாரும் வச்சுருந்தவங்ககிட்ட அந்த பழம்லாம் கேட்டு வாங்கி போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு நாள் அந்த மாதிரி அப்புறம் அது மட்டும் இல்லை, அந்த மெஸ்ஸில் போயிட்டு எனக்கு அந்த நான் ஈடி பண்ணுற டைமில் சாப்பாடு யாரும் எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு எனக்காக ஒரு சாம்பார் சாதமோ ஏதோ ஒரு பொரியல் என்ன இருக்கோ அதை போட்டு வாங்கி அவங்க சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பாடை தட்டை போட்டு அதை மூடி வச்சுருப்பாங்க. என்னோட ஒரு ட்ரங்க் பெட்டி ஒன்று வச்சுருப்போம், எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரங்க் பெட்டி வச்சுருப்போம். அந்த ட்ரங்க் பெட்டி மேலே அவங்க எப்போவுமே வச்சுருவாங்க இந்த 3 நாள். ஸோ அந்த முதல் நாள் அவங்க பண்ணாங்க அதே மாதிரி. அப்புறம் நான் அடுத்த நாள் சொல்லிட்டேன், சச்சா இதெல்லாம் நீ போயிட்டு எல்லாருக்கிட்டையும் பழம்லாம் பிச்சை எடுத்து வாங்காதப்பா, இதெல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு சாப்பாடு வாங்கி வச்சேன்னா போதும், அவ்வளோதான், அது போதும், நான் வந்துட்டு பொறுமையாக பசிக்கும் போது நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. ஆனால் அவங்களோட கண்ணீர் வந்து இன்றைக்கும் அந்த கண்ணீரோடு அவங்க வந்த முகத்தை என்னால் இன்னைக்குமே மறக்க முடியல. அதுக்கெல்லாம் நான் என்ன நன்றி கடன் செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணங்கள் தோன்றும் சில நேரங்கள்ல. ஒருத்தர் யாருன்னே தெரியாது, நான் அவங்க ஊர் கிடையாது, அவங்க என் ஊர் கிடையாது, சொந்தம் கிடையாது, ஆனா என்னோட கஷ்டத்தை பார்த்து அவங்க வந்து அப்படி அழுதது வந்து எனக்கு இன்னைக்குமே மறக்க முடியாத ஒரு விஷயமா என் வாழ்க்கையில இருக்கு. சரி, அப்படிதான் போச்சு. நான் இதோட ஒரு நாள் பண்ணிட்டேன், இடி 2வது நாளும் பண்ணிட்டேன், 3வது நாளும் பண்ணிட்டேன். ஆனால் 3வது நாள் பண்ணப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். நான் ஈடினா இவ்வளோ தானே, இதை நான் ஊதி தள்ளிடுவேன், போங்கடா, எத்தனை ஈடி வேணாலும் எனக்கு கொடுங்க, 20 என்ன 50 ஈடி கூட கொடுங்க, நான் அதை பற்றி கவலையே படல, உங்கள் ஈடிக்கா நான் பயப்படுற மாதிரி இல்லைன்னு என்னோட மென்டாலிட்டி. எனக்கு அந்த உடம்பு வலியெல்லாம் குறைய அந்த மென்டாலிட்டி வந்துருச்சு. என் உடம்புல நிறைய வலி இருந்தாலும் மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு, வைரம் மாதிரி ஆயிடுச்சு என்னோட மனசு. ஏன்னா அந்த ட்ரைனிங்லேயே நான் இதெல்லாம் அனுபவிச்சனால என்னோட மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு அது ஒரு 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 கஷ்டமாக தெரியல, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டேன். இந்த ஃபஸ்ட் நாள் வந்துட்டு என்னை யமுனாதேவி வந்து என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, 2வது நாளும் அவங்க யமுனாதேவி டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க, 3வது நாளும் என்னை டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. இதை வந்துட்டு எங்களோட HDI ஜெகநாத் மிஸ்ரா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தார். இல்லை, அவருக்கு யாரோ போய் அந்த தகவலை அவருக்கு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த யமுனாதேவி வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாதுகாப்பாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டார். சொன்ன உடனே அப்போ வந்துட்டு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்துட்டு ஈடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, வெள்ளிக்கிழமை ஈடி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அது என்ன கேப்னா, அந்த கேப்பில் அவங்க யமுனாதேவியை கார்னர் பண்ணுறதுக்காக ஒரு டைம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரியா,
அப்போ அந்த அந்த டைமில் யமுனா தேவி ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஏதோ ரன் பண்ணும்போது, ஏதோ வரும்போது நானும் பார்க்குறேன் யமுனா தேவி எங்கேயோ வரும்போது டக்குன்னு ஜெகநாத் மிஸ்ரா கூப்பிட்டு அவங்கள எதுக்கோ திட்டுறாரு. யூ ஆர் ரன்னிங் ஸ்லோ அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு திட்டினார். நான் வந்து என்ன நினச்சிட்டேன்னா அது ரொம்ப சாதாரணமாக அப்படியே ஏதோ கேஷுவலாக ஏதோ பார்த்துருப்பார் போல இருக்கு, ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, திட்டிருப்பாரு, ஏதோ வேகமாக ஓடல போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் பட் என்ன ஆச்சுன்னா எனக்கு அடுத்த மண்டே தான் எனக்கு அதனோட ரீசனே புரிஞ்சுது. என்ன ஆச்சுன்னா யமுனா தேவி என்கிட்ட யமுனா தேவிக்கும் ஏதோ ஒரு காரணம் அவங்க ரொம்ப ஸ்லோவாக ஓடி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஈடி போட்டு 4th டே நான் ஈடி பண்ணும்போது என் கூட யமுனா தேவியும் என்னோட அதே கிரவுண்டில் ஈடி பண்ணுறாங்க. எனக்கு அப்படியே எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே எப்படி இருந்ததுன்னா நம்ம 3வது மாடியிலேருந்து கீழே பார்ப்பேன். நான் எனக்கு அப்படியே பார்த்துட்டு இருப்பேன், 3வது மாடியிலேருந்து கீழே பார்த்துட்டே இருப்பேன். என்னது எனக்கு மண்டே வந்துட்டு காலையில் எனக்கு அப்படி ஒரு 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 இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, இன்னைக்கு யமுனா தேவிக்கும் கோதைக்கும் ஈடி அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் ஒன்றுமே தெரியாதவங்க அவங்க, அவ்வளோ கிராமத்து பிள்ளை. எனக்கு அந்த ஜூஸ் கொடுத்தாங்க அப்படின்னு, அந்த என்ன சொல்கிறது, அந்த சாத்துக்குடி பழம் புழிஞ்சு ஜூஸ் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஈடி. ஆனால் அது வேற ஒரு காரணத்தில், அதுக்கு பேர் வேறவா இருக்கலாம், ஆனால் வந்துட்டு வேற ஒரு காரணத்தை வச்சு அவங்க ஈடி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ நான் வந்துட்டு இப்போ என்னோட உடம்பும் மனசும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ஈடியை நான் எப்படி வேணாலும் மேனேஜ் பண்ணுவேன்ற பக்குவத்துக்கு நான் வந்துட்டேன். ஆனால் யமுனாவால் ஃபஸ்ட்டு டே ஈடி வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக கொடுக்குறாங்க. நான் ஃபஸ்ட் நாள் என்ன சஃபர் பண்ணேனோ அதே மாதிரி பயங்கரமாக சஃபர். நான் கொஞ்சம் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி ஒரு என்னோட உடம்பு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஃபிசிக் தான் நான். அதனால் நான் என்ன அடித்தாலும் தாங்குவேன்ற மாதிரி ஒரு ஃபிசிக். ஆனால் யமுனா தேவி அப்படி கிடையாது. கரெக்டாக அவங்க பரேட் பண்ணுவாங்க, அவங்க ஒர்க்கை பண்ணுவாங்க, பட் அவங்க ரொம்ப ஸ்கின்னியாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் ரொம்ப வீக்கான ஒரு 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 ஸ்கின்னியான பர்சன் தான் அவங்க. அவங்களால அந்த ஈடியை தாங்க முடியல. சரியா, அவங்களால அந்த ஈடியை தாங்கவே முடியல. பட் எனக்கு அன்னைக்கு ஈடி கொடுக்கும்போது அவங்க அப்படியே மண்ணில் போட்டு பெரட்டி எடுக்கிறாங்க, அவளை உருட்டி பரட்டி எல்லாம் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படியே யமுனா தேவி எனக்கு உதவி பண்ண யமுனா தேவி அன்னைக்கு தைலம் அந்த 3 நாளும் தைலத்தை எடுத்து என் முட்டையில் தேய்ச்சி விட்டு, என் முதுகில் தைலம் தேய்ச்சி விட்டு, எனக்கு ஷோல்டரில் தைலம் தேய்ச்சி விட்டு, இந்த ஷோல்டர்லாம் வலி இருக்குன்னு சொல்கிறேன்ல, ஹைப்போடாம் தூக்கி அதெல்லாம் தேய்ச்சி விட்ட யமுனா தேவிக்கு அவங்களால முட்டி நடக்கவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஈடி கொடுத்தாங்க யமுனாக்கு. அப்படியே யமுனா அழுறாங்க, அப்படியே அழுகுறாங்க. எனக்கு அப்போதான் எனக்கு அப்பா, இது வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஒஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த வேர்ல்டு. ஆனால் அதில் நீங்கள் உண்மையாலுமே ரொம்ப நல்ல சேவை பண்ணீங்க, பொதுமக்களுக்கு சேவை பண்ணுவீங்கன்னு நீங்கள் வருவீங்க. ஆனால் நீங்கள் ஒரு பஞ்சிங் பேக்காக மாறிட்டா உங்களை வச்சு செய்வானுங்க பாருங்க இவனுங்க. அப்போ அதை யாருமே இது பண்ண முடியாது. உங்களை ஒரு பயமுறுத்துறதுக்காக செய்வாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக செய்வாங்க. இது வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப ஒரு அக்லி மென்டாலிட்டி. போலீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு அக்லி மென்டாலிட்டி. பட் ஆனால் போலீஸுங்கிறது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரொஃபஷன். அதில் நீங்கள் நல்ல சேவை செய்யலாம், பப்ளிக்கு எல்லாமே செய்யலாம். ஆனால் நீங்கள் அதில் இருக்க போலீஸை வந்து ஒரு பிச்சைக்கார மாதிரி, வேலைக்கார மாதிரி, ஒரு அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணும்போது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி ப்ராடாக இருக்கும், இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. எப்படி ப்ராடாக இருக்கும், அவங்களால எப்படி ப்ராடாக திங்க் பண்ண முடியும்? ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டியுமே அவனை வந்துட்டு ஒரு அடிமைன்ற மென்டாலிட்டிலேயே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்களே. எத்தனை காலத்துக்கு இப்படியே ஒரு போலீஸ்காரனை அடிமையாகவே ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் வீட்டு வாட்ச்மேனாக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பீங்க, உங்கள் வீட்டு வேலைக்காரனாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்க போறீங்க. இதெல்லாம் யாரு தான் கேட்க போறா? நான் கேட்கலன்னா யார் தான் கேட்க போறா? இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். என்னன்னா, நான் வந்துட்டு 3 நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல, அன்னைக்கு ஃப்ரைடே வந்துட்டு எங்களுக்கு ரோல் கால். ஃப்ரைடே ரோல் கால்னா ராத்திரி 8 மணிக்கு நாங்கள் எல்லாருமே திரும்ப அதே பேஸ்கெட் பால் கிரவுண்டுக்கு வருவோம். கீழே வந்துட்டு மாடியிலேருந்து 3வது மாடியிலேருந்து இறங்கி கீழே வருவோம். அப்போ எங்களுக்கு யாரோ இன்ஸ்பெக்டர் வசந்தகுமாரி மேடம், இன்ஸ்பெக்டர் பாலின் மேடம், இன்ஸ்பெக்டர் சாந்தி மேடம், இவங்க யாராவது வந்து எங்களுக்கு ரோல் கால் எடுப்பாங்க. ரோல் கால்னா எத்தனை பேர் இருக்கும் கரெக்டாக, இப்போ நாங்கள் ஒரு ஸ்குவாடில் 25 பேர் இருக்கோமா, அத்தனை 25 பேர் கரெக்டாக இருக்கோமா, அதாவது ஹெட் கவுண்டிங் மாதிரி தலையை கவுண்ட் பண்ணி உள்ளே அனுப்பி விடுவாங்க. உள்ளே அனுப்பிட்டு அப்புறம் கீழே அவங்க அந்த கேட் இருக்கு இல்லையா, அந்த கேட்டும் அங்கே இருக்க பாரா கான்ஸ்டபிள் பூட்டிட்டு போகிற வரைக்கும் அவங்க பார்த்துக்குவாங்க சேஃபாக. எங்களுக்கு நாங்கள் எல்லாருமே மேலே போயிட்டோமான்றது பார்த்துட்டு போகிறது தான் அந்த ரோல் கால்னு பேர். ஸோ அது மாதிரி என்ன போகும்போது
எங்களுக்கு நாங்கள் சரியாக அப்படியே உள்ளே வந்துட்டு அந்த எங்களோட பில்டிங்குள்ளே நாங்கள் இருக்க அந்த பில்டிங்குள்ளே அந்த டார்மெண்ட்ரிலாம் இருக்குல்ல, அந்த பில்டிங்குள்ளே வரதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஒரு சப்போட்டா மரங்கள் இருக்கும். ஒரு 4-5 சப்போட்டா மரம் இருக்கும் 2 பக்கமும். ஏன்னா அன்னைக்கு சப்போட்டா மரங்கள் இருக்க பக்கத்தில் என்னை வந்து ஒருத்தவங்க ஷோல்டரை பிடிச்சாங்க இப்படி இருட்டில். மக்கா நில்லு மக்கா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒரு கன்னியாகுமரி பாஷையில் சொன்னாங்க. அவங்க பிடிச்சவங்க யாருன்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து ரேங்க் ப்ரமோட்டிவ், அதாவது ஹெட் கான்ஸ்டபிள்லேருந்து எஸ்ஐயா எங்களோட அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க எத்தனையோ வருஷம் போலீஸா, கிரேட் 2 போலீஸா, அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிளாக நிறைய வருடங்கள் சர்வ் பண்ணி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸ் அவங்க சர்வீஸ் பண்ணி, இல்லை 20 கூட ஒரு 15 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து எஸ்ஐயா எங்களோட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 வருஷம் அவங்க ஏற்கனவே போலீஸாக இருந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு போலீஸை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா. அவங்க சொன்னாங்க என்னோட ஷோல்டரை பிடிச்சிட்டாங்க, இப்படி பிடிச்சிட்டாங்க வந்து இருட்டில், மக்கா நில்லு மக்கா அப்படின்னாங்க. நான் வந்துட்டு மக்கா திரும்பாத மக்கா, நான் சொல்கிறத மட்டும் கேட்டுக்கோ மக்கா அப்படின்னு என் ஷோல்டரை பிடிச்சாங்க. நான் வந்துட்டு எனக்கு அவங்க பேசுறது குரல் எல்லாம் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்போ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மக்கா நீ 3 நாளாக நீ ஈடி செய்கிறத நான் பார்த்துட்ருக்கேன் மக்கா. நீ வந்துட்டு இனிமேட்டு உன்னோட வாழ்க்கையில் இவங்க என்ன கொடுத்தாலும் கமாண்டுக்கு நீ வேலை செஞ்சுட்டே இருந்தன்னா உன் குறுக்க இவனுங்க முறிச்சிடுவானுங்க. நீ அவங்க கொடுக்குற கமாண்டுக்கெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தன்னா உன் குறுக்க முறிச்சிடுவானுங்க. அதனால் நீ வந்துட்டு அவங்க கிட்ட எதிர்த்து பேசாத, எந்த காரணம் கொண்டு எதிர்த்து பேசாத. அதே மாதிரி முடியாதுன்னு சொல்லாத, எதிர்த்து பேசாத, முடியாதுன்னு சொல்லாத. உன்னால முடியலன்னு துப்பாக்கி வச்சுட்டு நீ மண்ணில் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உன்னால துப்பாக்கி வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் பண்ணிட்டு ஒரு 2 ரவுண்டு ஏதாவது பண்ணிட்டு 3ஆவது ரவுண்டு என்னால முடியல நீ போய் மண்ணில் படுத்துரு, அவன் என்ன கமெண்ட் கொடுத்தாலும் தைரியம் மாதிரி எந்திரிச்சு நிற்காத அப்படின்னு எனக்கு சொல்லிட்டாங்க. அப்படி ஒரு இதை சொல்லிட்டாங்க எனக்கு. அப்போ சொன்னப்ப எனக்கு அப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு. அது வரைக்கும் என்னோட மென்டாலிட்டியில் என்ன இருந்ததுன்னா, அவங்க என்ன கமெண்ட் கொடுத்தாலும் ஒபே த ஆர்டர் தான் போல இருக்குது, நம்ம அவன் என்ன சொன்னாலும் செஞ்சுட்டே இருக்கணும் போல இருக்குது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நான் இருந்தேன் அந்த டைமில். அப்போ எனக்கு நீ மட்டும் போனேன்னா இந்த மாதிரி நீ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கமாண்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் உன் குறுக்க முறிச்சிடுவானுங்க, உன் குறுக்கு முறிந்து விடும், கேர்ஃபுல்லாக இரு, உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படின்ற அவங்க சொல்லி கொடுத்த அந்த டிப்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு எல்லா நேரத்துலையும் நமக்கு லீகலான ஒரு கமாண்டு கிடைக்காது, புரியுதா? லீகலான கமெண்ட் கிடைக்காது. அதை வந்து நம்ம செஞ்சோம்னா நம்ம அவ்வளோ கேவலமாக சொதப்பலாம் மாட்டிக்குவோம்னு நமக்கு தெரியும். நான் போலீஸில் இருந்த வருஷம் அதை நம்மளால் செய்யவே முடியாது. ஒரு 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 சுப்பீரியர் ஆஃபீஸர்னு ஒரு கமெண்ட் கொடுப்பாங்க, அதை நீங்கள் செய்யவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ப்ராப்பராக சல்யூட் பண்ணிட்டு பார்த்துக்கிறேன் சார்ன்ட்டு போயிடணும். இல்லைன்னா உங்கள் குறுக்க முறிச்சிடுவாங்க. நாளைக்கு ஃப்யூச்சரில் உங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் நீங்கள் கைப்பற்றி ஆன்சரபிளாக இருக்குமே ஒழியா அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இது வந்துட்டு போலீஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். எனக்கு அந்த நேரத்தில் அந்த அக்கா வந்துட்டு அப்படி ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதை நான் என்னோட 10 வருஷம் அந்த போலீஸ் கல்லூரியில் மட்டும் இல்லை, வெளியே வந்த பிறகும் டிபார்ட்மெண்ட்லேயும் அந்த அட்வைஸ் வந்துட்டு எனக்கு பல விதத்துலேயும் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது. அப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அப்புறம் என்னோட 3-5 நாள் ஈடி முடிஞ்சிச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுக்கு நடுவில் நான் சொன்னேன் என்னோட நிறைய பேர் பேக் ஸ்குவாடு ஆகிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யாரெல்லாம் பேக் ஸ்குவாடு இருக்கா, அதாவது லீவ் போடுறாங்களோ, இது வரைக்கும் தமிழ்நாடு வரலாற்றில் அப்படி ஒரு ஹிஸ்ட்ரியே கிடையாது. ஸோ என்னோட வாழ்க்கையில் நடந்தது வந்து வரலாற்றிலே முதல் முறைன்னு சொல்லிக்கலாம். தமிழ்நாடு போலீஸ் வரலாற்றில் எனக்கு நடந்த விஷயங்கள் முதல் முறையாக நடந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயமே கிடையாது. போலீஸை வந்து எந்த காரணம் கொண்டும் வீட்டுக்கு திருப்பி அனுப்புனதே கிடையாது. ஏன்னா ஒரு கை உடைஞ்சதோ, ஒரு கால் உடைஞ்சது, இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, நான் சொன்னேன் இல்லையா, இந்த கை மாட்டி விரலே பாதி கட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வந்துட்டு காவல்துறைக்குள்ள, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள, போலீஸுங்கிற ஆர்கனைசேஷனுக்குள்ள நடக்கிற ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காவல்துறை தான் பொறுப்பேற்றுக்கணும். அதாவது போலீஸ் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய சீஃப் மினிஸ்டர் தான். ஏன்னா அவர் தான் அந்த காவல்துறையை அவரோட கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கார். அவர் தான் அதில் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். நான் இப்போதைக்கு கனடாவில் இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கனடாவில் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு பார்க்குற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கனடாவில் இருக்க பிரிசன் டிபார்ட்மெண்ட்டையும் எனக்கு பார்க்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இன்னும் அந்த மாதிரி வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல
ஸோ இதெல்லாம் பார்க்க வேண்டிய பொறுப்பு சீஃப் மினிஸ்டர் தான். இந்த காவல்துறையை அவருடைய கைகளில் வச்சுட்டு இருக்கனால அவருக்கு தான் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ என் வாழ்க்கையில் இப்போ நான் மறுபடியும் என்னோட கதைக்கே வரேன், என்னோட வாழ்க்கையில் நடந்த இந்த சேம் பிரச்சனைக்கே நான் வரேன். அப்போ என்ன ஆச்சு, எல்லாரையுமே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ ஆயிடுச்சு. நானும் ரொம்ப தைரியமாக இருக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு அந்த சுத்தமாக அந்த டோட்டலாக பயம்ன்றது போயிடுச்சு. அதுக்குள்ள என்ன அப்போ ஒரு எத்தனை ஈடி கொடுத்தாலும் அதுக்கப்புறம் எத்தனையோ ஈடிகள் ஏதோ காரணத்தால் ஈடின்னு வந்தெல்லாம் நான் பயப்படவே இல்லை. நான் பாட்டுக்கு ரொம்ப தைரியமாக போய் செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ மறுபடி எல்லாம் சேர்ந்து ஒரு புது ஆர்டர் வந்துட்டு கிரியேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு காவல்துறைக்கு தேவையில்லை, இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் சிக்கானவங்க இவங்கெல்லாம் காவல்துறைக்கு தேவையில்லை, இவங்களெல்லாம் தூக்கி அப்படியே குப்பையில் போடுற மாதிரி போடுன்னு ஒரு ஆர்டர் போட்டுட்டாங்க. டிஜிபி ரவீந்திரநாத் இருந்தப்ப அது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு குப்பையில் போடுற மாதிரி எல்லாரையும் தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டாங்க. இதில் நான்லாம் வந்துட்டு ஓகே, என்னோட உடல் ஊனமோ குறையோ வெளியே தெரியாது. பட் மற்ற என்னுடைய பேட்ச்மெட்ஸ்க்கு கால் உடைஞ்சிருக்கு, கை கட்டாயிருக்கு, அப்புறம் காலில் வேற பிரச்சனைகள், கட்டான மாதிரி ஃபிசிக்கலாக வெளியில் தெரிகிற மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. ஸோ அவங்க எல்லாரையுமே சேர்த்து ஒன்றா அப்படியே தூக்கி குப்பையில் அடித்த மாதிரி அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்துட்டு எப்போ நாங்கள் கூப்பிடுறோமோ அப்போ நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இந்த நேரத்தில் நான் எப்படி வந்துட்டு வந்தேங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான் வந்துட்டு நானும் சரி, எனக்கு ஒரு நாள் பார்க்குற ஒன் ஃபைன் டே ஒரு நாள் வந்துட்டு இது மாதிரி கோதை வந்துட்டு கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்படுகிறார், எம்ஜி கோதை வெளியேற்றப்படுகிறார்னு சொல்லி ஒரு ஆர்டர் அடித்து வச்சுட்டாங்க. ஆனால் அந்த ஆர்டர், அப்படி ஒரு ஆர்டர் வரப்போகிறங்கிறது என்னை தவிர எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தது. ஏன்னா நான் போகும்போது எல்லாருமே என் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி கசகசன்னு பேசிட்டே இருக்காங்க. எனக்கு ஏதோ சம்திங் ராங்னு மட்டும் புரியுது, ஆனால் என்னன்னு புரியல. அப்போ தான் வந்துட்டு மார்னிங் ஒரு நாள் ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ரைடே மத்தியானம் போல் இருக்கும், ஒரு மத்தியானமே இருக்கும். இந்த விஷயம் வந்து மத்தியானமே ஆயிடுச்சு. ஃப்ரைடே மத்தியானம் வந்து நீங்கள் வந்துட்டு கல்லூரி நீங்கள் வீட்டுக்கு போகலாம், இன்னையோட உங்கள் ட்ரைனிங் முடிஞ்சது, நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. என்னடா இது, நம்மளுடைய உடம்பு சரியில்லாத ஒரு சிக்னஸை வந்துட்டு இப்படி பண்ணுறாங்களே இவங்க. நானும் அதை க்யூர் ஆகிட்டேன், ஒரு டாக்டர் சர்டிஃபிகேட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துட்டேன், ஒரு டாக்டரும் என்னை ஃபிட்டுன்னு ரெக்கமெண்ட் பண்ணுறார், ஒரு போலீஸ் டாக்டர் என்னை லீவ் எடுன்னு சொன்ன அதே டாக்டர் நான் ஃபிட்டுன்னு என்னை ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இத்தனையும் நான் என்னோட பிரச்சனையெல்லாம் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டேன். இப்போ திரும்பவும் என்னை வந்துட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஆனால் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை நான் இருந்து தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அக்லியாக ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ ஐ மேட் அப் மை மைண்ட். என்னோட மைண்டை நான் இது பண்ணிவிட்டு நான் வந்துட்டு ஓகே வீட்டுக்கு போகிறதுன்னு டிசைட் பண்ணிட்டு போயிட்டு என்னோட ட்ரங்க் பெட்டி மேலெல்லாம் என்னோட ட்ரங்க் பெட்டி பக்கெட்டு கப்பு என்னென்ன இருக்கோ அத்தனையும் எடுத்துக்கிட்டு நான் கிளம்பி கீழே வந்துட்டேன். நான் போகிறேன் ரெடி. அப்போ உடனே ஹெச்டிஏ ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரி நான் சொல்கிறேன், சார் நான் வந்துட்டு லீவ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் போய் ஹெச்டிஏ ஆஃபீஸ் கீழே இருக்கும், வாசல்லே இருக்கும், என்ட்ரன்ஸ் அந்த வாசல்லே இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வரும்போது அவர் சொல்கிறார், நோ யூ ஆர் நாட் சப்போஸ் டு கோ, வெயிட் அப்படின்னார். சரின்ட்டு நானும் அங்கே ஒரு பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கேன். இப்போ உள்ளே போனால் 2 கான்ஸ்டபிள் வராங்க, 4 கான்ஸ்டபிள் போகிறாங்க, மாற்றி ஏதோ பேசிகிட்டே இருக்காங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. அவங்க ரூம்குள்ளே என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. சரின்ட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்த உடனே என்ன சொன்னாங்க, உன்னை யாராவது வந்தால் தான் உன்னை ரிலீவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னோட குட் டைமா பேட் டைமான்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் என்னுடைய அம்மா அப்பா என் மகன் எல்லாருமே வந்துட்டு நார்த் இந்தியா டூருக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் யாரும் கிடையாது. அதே மாதிரி என்னோட ஹஸ்பண்டும் சவுதியில் இருக்காங்க. ஸோ அப்போ சரி, எனக்கு அங்கே ஒரு அண்ணன் இருந்தாங்க. அண்ணனும் வந்துட்டு எங்கே இருக்காங்கன்னா, அந்த நேரத்தில் அண்ணனும் எஸ்ஐஆர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்சிஆர்பி ட்ரைனிங்காக டெல்லியோ ஹைதராபாதோ போயிட்டாங்க, ஏதோ ஒரு ஊர் போயிட்டாங்க. இப்போ யாருமே இல்லை. ஸோ இப்போ எனக்கு வேறு எதுவுமே வழி தெரியல. ஸோ என்னோட அண்ணனோட ஆஃபீஸ் ஃபோன் நம்பர் கொடுத்து எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டை காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன். அப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டாக இருந்தவர் ஜஸ்டின் ராஜ்னு ஒருத்தவர், அவரும் எஸ்ஐஆர் தான் இருந்தார். இப்போ கரண்ட்டில் அவர் வந்துட்டு
ஏடிஎஸ்பியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கரண்ட்லி சக்ஸஸ்ஃபுல்லி அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக அவர் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் தான் வந்துட்டு நேராக எங்கள் அண்ணன்ட்ட எப்படியோ எங்கள் அண்ணனை டெல்லி எஸ்சிஆர்பிக்கு என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோவில் இருந்த எங்கள் அண்ணன் ட்ரைனிங்கில் இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி உன்னோட சிஸ்டருக்கு ஒரு ப்ராப்ளம், போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஒரு ப்ராப்ளம், இந்த மாதிரி உன்னை வந்து வீட்டில் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க வந்து கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே எங்கள் அண்ணன் வந்துட்டு டெல்லியிலேருந்தே சொல்லிட்டாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அப்படி ஒரு பிரச்சனைனா வீட்டில் எங்கள் அம்மா அப்பா யாருமே இருக்க மாட்டாங்க, நீ ஒன்று பண்ணு, என்னோட சிஸ்டரை நான் தான் பிரதர்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுடுங்க, அதுக்கப்புறம் என் சிஸ்டர் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சரியா? ஸோ அப்போ என்னை விடவும் மாட்டேங்கிறாங்க. நான் சொல்கிறேன், நான் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன், மெட்ராஸில் இங்கே தான் பக்கத்தில், எனக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நான் ஆட்டோ பிடிச்சேன்னா வீட்டுக்கு போய்டுவேன், என்னை விடுங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் யாரும் என்னை விடவே இல்லை. சரின்ட்டு நான் வந்துட்டு இருக்கேன். அப்போ இப்போதைக்கு அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் அப்போ எஸ்ஐயா இருந்த அந்த ஜஸ்டின் ராஜ், எங்கள் அண்ணனோட நண்பர், அவர் தான் வந்துட்டு இந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. என்னோடைய இது மாதிரி அவர் பேர் எழுதி, நான் ஜஸ்டின் ராஜ், என்னோட கோதை என்னோட சகோதரி தான், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அவர்கிட்ட ஒரு பதிலுக்கு ஒரு லெட்டர் வாங்குறாங்க. நாங்கள் வந்துட்டு எந்த அசம்பாவிதம் நடந்தாலும் அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது, நான் வந்துட்டு உங்ககிட்ட நாங்கள் வந்துட்டு நல்ல மாதிரி ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்குறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, நான் வேலை போயிட்ட உடனே நான் போய் வீட்டில் போய் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் போல இருக்கு. தற்கொலை பண்ணிக்கிறதுனா பிறந்த உடனே தற்கொலை பண்ணியிருக்கலாமே, எதுக்காக இவ்வளோ நாள் கழிச்சு வந்து தற்கொலை பண்ணிக்கணும், அது அவங்களுக்கு புரியல அந்த நேரத்தில். சரின்னு சொல்லிட்டு நான் அப்போ சரின்ட்டு என்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டார். அவர் ஜஸ்டின் ராஜ் வந்து என்னை கொண்டு போய் வீட்டில் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போய் என்னை வீட்டில் விட்டுட்டார். நானும் அந்த ஒரு 1 வீக் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, யாருமே வரல, நான் அந்த 1 வீக் வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் அண்ணன் வந்தாங்க. எங்கள் அண்ணன் வந்துட்டு என்சிஆர்பி ட்ரைனிங் முடிஞ்சிட்டு சென்னைக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்தோடனே என்னை பார்த்தாங்க, என்ன ஆச்சு உனக்கு அப்படி கேட்டாங்க. நான் இந்த மாதிரி மெடிக்கல் லீவ் போட்டிருந்தேன் இல்லையா, நான் மட்டும் இல்லை எல்லாருமே ஒரு பஞ்சை தூக்கி வெளியே கடாசிட்டாங்க, தமிழ்நாடு காவல்துறையில் கடாசிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அப்படியா? அப்போ கேட்டாங்க, அடுத்து எப்போ உங்களை ட்ரைனிங்க்கு அதில் பார்த்தா அந்த ஆர்டரில் அப்படி தான் போட்டிருக்காங்க, திரும்ப நாங்கள் எப்போ உங்களை கூப்பிடுறோமோ அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் எங்களுக்கு போட்டிருந்தாங்க. அடுத்த பேட்சில் இருக்கலாம், எதுலேயோ ஒன்றும் இல்லை, அப்படி ஏதோ ஒரு ட்ரிம்ஸ்டர் அது இதை மென்ஷன் பண்ணி அடுத்து எப்போயோ கூப்பிடுவோம் அப்போ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. சரி, நான் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் என்ன சொல்லும்போது நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணன் கிட்ட, எனக்கு நான் காவல்துறையில் நிறைய அவமானங்கள் இதெல்லாம் பட்டுட்டேன், அதாவது ட்ரைனிங்லேயே நான் பட்டுட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தேன் என்னோட ட்ரைனிங் வந்துட்டு. எனக்கு ஒரு சிக்னஸ்னு வந்துட்டப்ப நான் இந்த காவல்துறையில் நிறைய அவமானங்கள் பட்டேன். நான் போயிட்டு இனிமேட்டு ஒரு அடுத்த பேட்சின்னு ஒன்று டெஃபினட்டாக நான் போக மாட்டேன். ஏன்னா அது அடுத்த பேட்சில் போயிட்டு திரும்பவும் என்னை நிறையா அவமானப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதில் எதுவுமே மாறாது. நான் இதில் புரிஞ்சுக்கிட்ட இந்த 8 மாதத்தில் காவல்துறையை பொறுத்து எந்த விஷயமும் மாறாது அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ எங்கள் அண்ணன் வந்துட்டு சொன்னாங்க, அப்படி நீ ஒரு டிசிஷன் பண்ணியிருக்கேன்னா அப்போ நம்ம கோர்ட்டில் போட்டு சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இதை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எங்கள் அண்ணனோட நண்பராக இருந்த பிரபாகரன் அப்போ எஸ்ஐயா இருந்தார், இப்போ அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கார். அதே மாதிரி எங்கள் அண்ணனோட இன்னொரு நண்பர் புகழ்வேந்தன், அவரும் அப்போ எஸ்ஐயா இருந்தார், இப்போ அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கார். அப்புறம் ஜஸ்டின் ராஜ், நான் சொன்னேன் இல்லையா, ஜஸ்டின் ராஜ் அவரும் எஸ்ஐயா இருந்தார், இப்போ அடிஷனல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கார். ஸோ எங்கள் அண்ணன் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் 5 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண பிறகு இப்போ அடிஷ்னல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக இருக்கக்கூடிய பிரபாகரன் வந்துட்டு அப்போ எஸ்ஐயாக இருக்கும்போது என்னை கூட்டிகிட்டு லஸ் சர்ச் ரோடுன்னு நினைக்கிறேன், லஸ் சர்ச் ரோடில் ஒரு லாயர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனார். அந்த லாயர் பேர் சுதா ரவின்ட்டு 2 லாயர், அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லாயராக இருந்தாங்க. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வந்துட்டு அந்த கேஸை வந்துட்டு சொல்லி எடுத்துக்க சொன்னாங்க. அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேஸை நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு என்னோட கேஸ் வந்து ஒரு நான் வெளியே வந்து ஒரு 22 டேஸ்லேயே என்னோட கேஸு முடிஞ்சிருச்சு. நான் போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லேருந்து என்னை வெளியே அனுப்பினாங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு 22 டேஸ்லேயே
அந்த அந்த வழக்கையே எடுத்து முடிச்சிட்டாங்க. அந்த டிசம்பருக்குள்ள அந்த வழக்கை முடிச்சிட்டாங்க. முடிச்சு அப்ப யார் அந்த அந்த தமிழ்நாடு ட்ரிபியூனல் மெட்ராஸ்ல தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ல ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்எம் அப்துல் வஹாப் அவர் தான் வந்துட்டு சேர்மேனாக இருந்தார். அந்த ஜஸ்டிஸ் அவர் தான் வந்துட்டு அந்த எங்களோட வழக்கை விசாரணைக்கு எடுத்துட்டு அவர் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாரு. அதில் அவர் தான் அந்த நீதிபதி தான் அப்போ அந்த வழக்குக்கு தீர்ப்பு வழங்கினார். அவர் அப்போ என்னோட கேஸை பார்த்துட்டு இது வந்துட்டு டோட்டலி அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ்னு ஒரு தீர்ப்பு கொடுத்து, இதை மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லை உடம்பு சரியில்லாமலோ சிக்காவோ போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் ஆறவங்களை வந்துட்டு வெளியேற்றுறது வந்து பயங்கரமான ஒரு இன்ஜஸ்டிஸ். ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சிக்னஸ் வந்துட்டு அதுக்குள்ளே தான் ஆகுது. ஸோ அதுக்கு காவல்துறை பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்து இமீடியட்டாக எனக்கு கூட ஒரு லெட்டரும் அனுப்பி வைக்கல. இமீடியட்டா அந்த லெட்டர் டிஜிபி ரவீந்திரநாத்க்கு, அப்புறம் எங்களோட பிரின்சிபல் அப்போ எஸ்பியா இருந்த பிரதீப் பிலிப் சாருக்கு, அப்புறம் அப்பா ஐஜியா இன்ஸ்பெக்டர் ஜெனரலா இருந்த வடிவேலு ஐபிஎஸ் சார் அவங்களுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்குமே லெட்டர் டைரக்டா போயிடுச்சு. எனக்கு அந்த லெட்டர் கடைசியாக தான் வந்தது. அதுக்குள்ளே எனக்கு ஒரு 1 வீக்குக்குள்ளே எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. நான் இமீடியட்டாக போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணி என்னோட ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு காவல்துறையிலேருந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா கோர்ட் மூலமாக அந்த ஆர்டர் போனனால இதுக்கு முழுக்க இதுக்கு காரணம் என்னென்னா, தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் இருந்த அந்த ஹானரபிள் ஜஸ்டிஸ் எஸ்எம் அப்துல் வஹாப் அவர் தான் இந்த இதை விசாரித்து சரியான நீதி எங்களுக்கு வழங்கினாரு. அது மட்டும் கிடையாது, எங்களுக்கு அவர் நீதி வழங்கினது ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ என் பின்னாடி அந்த 13 பேரோ 14 பேரோ இருக்காங்க இல்லையா, அத்தனை பேரும் என்னோட ஒரே ஒரு ஆர்டரை வச்சு மீதி பேர் அத்தனை பேருக்கும் ஆர்டர் போட்டுட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க போல, கோதை வந்துட்டு போனான்னா ஏன் நான் போகக்கூடாது, எனக்கு மட்டும் எப்படி அந்த ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தவங்க அதே கோர்ட்டில் கேள்வி கேட்ட உடனே அதை பார்த்துட்டு போலீஸ் ட்ரைனிங் காலேஜில் தெரிஞ்சிருச்சு இப்போ ஒருத்தராக கேஸ் போட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க, எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஆர்டரில் எல்லாருக்கும் பேர் போட்டு இந்த மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எங்கள் அத்தனை பேருக்கும் ஒரே ஆர்டரில் போட்டு நாங்கள் அத்தனை பேரும் பேக் ஸ்குவாடாக இருந்து எத்தனை பேர் எவ்வளோ லீவ் எடுத்திருந்தாலும் அவங்களோட சிக்னஸை பொறுத்து அவங்க பேக் ஸ்குவாடாக இருந்து அந்த 99 பேட்சுங்கிற அதில் அவங்க ட்ரைனிங்கை முடிச்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் சீஃப் ஜஸ்டிஸ் எஸ்எம் அப்துல் வஹாப் அவர்கள் அப்படி ஒரு ஆர்டர் போட்டு எங்கள் அத்தனை பேரையும், அதாவது தமிழரசி, ஜோதிலக்ஷ்மி, நந்தினி குமாரி, ஜெயபாரதி, ரமேஷ் பாபு, கோதை, நாங்கள் மட்டும் இல்லாமல் ரேங்க் ப்ரொமோட்டிவாக வந்து ப்ரொமோஷனில் இருந்த மீனாட்சி சுந்தரம், சுப்பிரமணியன், திருமலை, பழனிசாமி, ஜெயக்குமார், இத்தனை பேரையும் மறுபடியும் நாங்கள் வந்து ட்ரைனிங் முடிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்டரை போட்டு எங்களுக்கு வந்துட்டு எங்களோட ஆர்டரை முடிக்க வச்சாங்க. ஸோ எங்களோட ட்ரைனிங்கை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. எப்போவுமே ஒரு விஷயம் வந்துட்டு நம் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே நீதிமன்றத்தை அணுகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க, நம்மளை பழி வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை நான் இந்த காவல்துறையில் இருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும், பெரிய ஆளாக ஆகணும், இதிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கணும்னு ஒரு மனப்பான்மை எனக்கு இருந்திருந்ததுன்னா நிச்சயமாக நான் வந்துட்டு காவல்துறையை விட்டுட்டு நீதிமன்றத்தை அணுகிருப்பேனான்னு தெரியல. எனக்கு இதில் இருக்க மென்டாலிட்டி சரியில்லை. இந்த போலீஸ் துறையில் இருக்க மக்களோட அந்த போலீஸ் துறையில் இருக்க சில ஆஃபீஸர்ஸோட மென்டாலிட்டி சரியில்லை, அது ரொம்ப ட்ரபிள் பண்ணுது. அது ஒரு நார்மலான ஒரு ஹெல்த்தி சொசைட்டிக்கு இருக்க மென்டாலிட்டி இல்லை. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஏதோ ஒரு மென்டலி சிக்னஸ் மாதிரி எனக்கு அது புரிஞ்சுது. இந்த ட்ரைனிங்கில் டார்ச்சர் பண்ணுறது, இந்த தேவையில்லாத அப்யூசிவ் லாங்குவேஜ் பேசுறது, அப்புறம் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு ஹெல்த்தி சொசைட்டியில் இருக்க விஷயம் மாதிரி எனக்கு படலை. ஸோ அதனால் ஒருவேளை என்னோட மென்டாலிட்டி அந்த மாதிரி இருந்தனால தான் இன்னைக்கு
அந்த வேலையே வேண்டான்னு நான் தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு கனடாவில் வந்து இருக்கிறதும் அது ஒரு காரணமாக நிச்சயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் நான் ட்ரைனிங்கில் எனக்கு இருந்த அனுபவங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பேசலைன்னா யார் பேச போகிறாங்க? நான் தான் பேசணும். நன்றிகள். கோதை, எம்ஜி கோதை. இந்த மாதிரி விஷயங்களை நான் பேசலைன்னா யார் பேச போகிறாங்க? நன்றிகள், எம்ஜி கோதை.